ஸோ இந்த பிளாக் செயின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இட்ஸ் அ கனெக்ஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் நம்ம பல கோடி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஒரு பிளாக்காக கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு பேங்க்ல வந்து நம்ம ஒரு மணியை போட்டு வச்சிருந்தோம்னா அது வந்து நம்ம ஒரு கோடு மூலமா நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகுது. அந்த பிளாக் எல்லாமே இன்டர்லிங்க்டா. ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம பல கோடி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். நம்ம மட்டும் டிரான்சாக்ஷன் பண்ணுறது கிடையாது, உலக மக்கள் அனைவருமே டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். எல்லாமே ஒரு பிளாக்காக கன்வெர்ட் ஆகுது. அந்த இதுதான் செயினா பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளாக் செயின் எதனால ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் எல்லாத்துக்குமே ஒரே காமனான ஒரு அட்ரஸ் இருக்கும். அதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பிளாக் செயினை வந்து இயங்க வைக்குது. ஸோ ஒரு 2030க்குள்ள பேங்க் நிறுவனம் எல்லாமே இந்த பிளாக் செயின் எத்தீரியம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நடக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எல்லாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் இதை ஏற்றுக்காது. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோலை விட்டு போயிடும், மக்கள் கண்ட்ரோலுக்கு வந்துருங்கிறனால நம்ம இதோட பரிணாம வளர்ச்சி, இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை பிற்காலத்திலேயே நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டபுள் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் கிடையவே கிடையாது. ஸோ செந்தில் சார் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராஜெக்ட். நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இன்டர்வியூ வச்சாலும் சரி, இல்லை பீப்புள் ஹையரிங் மூலமாக சரி, ஒரு 20-30 பேர் ஒரு நாளைக்கு வராங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட மாட்டோம். நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் ஓனர்ஷிப் எடுக்கிறோம்னா எல்லாத்தையுமே நம்ம பிடிச்ச ஆள் பிடிக்கிறோம்னு சொல்லி போட்டுற மாட்டோம். உள்ள வந்ததுல ஒரு பெஸ்ட் 2, பெஸ்ட் 4, ஒரு பெஸ்ட் 10 அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். அதை தான் நம்ம இங்கே www.io இண்டிபெண்டன்ட் ஓனர்ஷிப்ல நம்ம பண்றோம். இது வந்து இண்டிபெண்டா நம்ம வந்து சோஷியோ எக்கனாமிக் மூவ்மெண்டா பண்றோம். ஸோ இது உருவாக்குனர் ஒரு பர்சன். ஸோ பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் நம்ம வந்து இதை இயங்க வைக்கிறோம். இது வந்து ஒரு கம்பெனி கிடையாது, இது கலெக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள் மட்டும்தான் உள்ள இருக்கோம், வேற யாருமே கிடையாது. ஸோ டபுள் வே பார்த்தீங்கன்னா குளோபலா எல்லா உலகமே இதை வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு சிஸ்டம். க்ரௌட் ஃபண்டிங் மூமெண்ட் பேஸ்ட் ஆன் டொனேஷன். ஏன்னா இங்கே ஒரு நிறுவனம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சம்பளம் போடுறது கிடையாது, பீப்புள் மூலமாக நம்ம இந்த க்ரௌட் ஃபண்டிங் மூமெண்ட் மூலமாக நம்ம அதை பண்ணுறோம். ஸோ 21st செஞ்சுரியோட பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எத்தீரியம் பிளாக் செயின் தான். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக 2 பேர்த்த ஜாயின் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக பண்ணலாம். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நம்ம கீழே ஒரு பெரிய டீம் இருக்குது, பிஸ்னஸ் டீம் நான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களும் பண்ணலாம். ஆனால் யாருமே இங்கே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் ஓனர்ஷிப் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இங்கே டபுள் வேஸ் டொனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டொனேஷன்னா நம்ம கொடுத்துட்டு மட்டும்தான் இருப்போமா, தர்மசாலையா டொனேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம கிவராக இருப்போம். நம்ம 0.08 எத்தீரியம் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது நம்ம கிவராக இருப்போம். நம்மளுக்கு கீழே வந்து 2 பேர் ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து கிவர் ஆவாங்க, நம்ம ரிசீவர் ஆகும். இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான். நம்ம கிவராக இருக்கும்போது நம்ம வந்து கொடுப்போம், நம்ம கீழே பீப்புள் டெவலப் ஆக நம்ம வந்து ரிசீவர்ஸ் ஆகும். ஸோ அவங்க எப்போ ரிசீவர்ஸ் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து கிவர்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக பீப்புள் தே வில் ஜாயின். இது ஒரு நெட்வொர்க் வந்து இது வந்து நிற்கிற நெட்வொர்க் கிடையவே கிடையாது. ஏன்னா யாருனாலும் இதை நிறுத்த முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இங்கே ரிசீவர்ஸ் ஆவாங்க, கிவர்ஸாக இருந்து தான் எல்லாருமே ரிசீவர்ஸ் ஆவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எத்தீரியம் வாலெட் வந்து மொத்தமாக யார் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுது, ஒரு கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கம்பெனி இல்லை அப்படின்னு ஆச்சு, யார் கூட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வேலெட்டுக்கு மேலே 8 வேலெட் இருக்கும். அதாவது நம்ம அப்ளைன்ஸ்ன்னு சொல்கிறோம் 8 வேலெட். அண்ட் நம்மளுக்கு கீழே 8 லெவல்ஸ்க்கு வேலெட் இருக்கும். ஸோ 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டமால இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டம் மூலமா இயங்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்மளுக்கு மேலே வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க தேவையே இல்லை. நம்மளுக்கு டைரெக்டாக ஒரு ரெஃபரல் வராருன்னா அவரை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். ஏன்னா அவர் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்காரு, நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம அவருக்கு வந்து 0.08 கொடுத்து டொனேட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாயின் ஆயிடுவோம். அண்ட் நம்மளுக்கு கீழே 8 லெவல்ஸ்க்கு வேலெட் வரும். அதுதான் மொத்தமாக 510 எத்தீரியம் வேலெட்னு சொல்கிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேலேயும் சரி கீழேயும் சரி எல்லாமே பீப்புள் மட்டும்தான் இருக்கும். 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா 2 சேர்த்து 8 லெவலுக்கு நம்ம 510 வேலெட் கொண்டு வரதான் 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம். ஸோ மொத்தமாக இது வந்து 8 லெவல் தான் இருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ 100% இங்கே ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு கம்பெனி இல்லைன்னா ஃபுல்லாக கம்யூனிட்டி தான், பீப்புளால் உருவாக்கப்பட்ட கம்யூனிட்டி, ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி தான். 100% டொனேஷன் எல்லாமே நம்மளுக்கும் நம்ம டீம்மேட்ஸ்க்கும் தான். டீம்மேட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்க 8 வேலட்ஸ் அண்ட் நம்மளுக்கு கீழே இருக்க 8 லெவலுக்கு வேலட்ஸ், இவங்க தான் நம்ம டீம்மேட்ஸ். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிவர் பிகம்ஸ் த ரிசீவர் அண்ட் த ரிசீவர் பிகம்ஸ் கிவர். இது ஒரு வைஸ் வர்சா ப்ராசஸ் தான்.
நம்ம கொடுக்கறனால நம்ம வந்து ரிசீவர் ஆகிறோம். அண்ட் நம்ம வாங்கும் போது கண்டிப்பா நம்ம கொடுக்க செய்வோம். ஏன்னா 8 லெவல்ஸ்க்கு இங்க வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 100% நமக்குள்ளதான் இந்த மணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் பீப்புள் பேஸ்ட் மூமெண்ட், பீப்புள் பிளஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம வந்து 0.08 எத்திரியம் வாங்கணும். எதன் மூலமா வாங்குவோம்னா, ட்ரஸ்ட் வேலட்டோ இல்லை மெட்டாமாஸ்க் வேலட்டோ இல்லை மை ஈத்தர் வேலட், இந்த மாதிரி 3 வேலட் இருக்கு. இது 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் வேலட் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற வேலட்டு, இப்போ ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்ல பார்த்தீங்கன்னா மல்டி காயின் வேலட். இது வந்து இப்போ ஒரு வேலட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, ட்ரஸ்ட் வேலட்டு, அதில் வந்து ஏகப்பட்ட வேலட் வச்சுக்கலாம். நீங்கள் மல்டி காயின் வேலட் 1, 2ன்னு ஏகப்பட்ட வேலட் வச்சுக்கலாம். இதே மெட்டாமாஸ்க் வேலெட்டில் வந்து அது ஒரு சிஸ்டம் வேலட், நம்ம சிஸ்டம் கம்ப்யூட்டரில் பார்க்கறதுக்கான ஒரு வேலட். அதில் வந்து நீங்கள் ஒரே வேலட் தான் இம்போர்ட் பண்ண முடியும், கிரியேட்டும் பண்ண முடியும். திருப்பி இன்னொரு வேலட் நான் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இதாக வித்தியாசம். இந்த மை ஈத்தர் வேலட்டுங்கிறது வந்து இந்த வெப்ல இந்த கூகுள் குரோம் டைரக்டாக நம்ம வெப் பேஸ்ல யூஸ் பண்ணுற ஒரு வேலட்டு. ஸோ மாசிலா மணி சார் கை ரைஸ் பண்ணியிருக்காரு. எனி டவுட்ஸ் இருக்கா சார்? இது வரைக்கும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எழுதி வைங்க, எண்ட் ஆஃப் த செஷன் கிளியர் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் 64 டேஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ எண்ட் ஆஃப் த 64 டேஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3500 எத்திரியம் ப்ராஃபிட்டாக கிடைக்கும், சாலிடாக ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வேலட்ஸ் எல்லாமே. நம்ம மணி எல்லாமே இந்த வேலட் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேங்க்ல தான் நம்ம பணம் எல்லாமே இருக்கு. ஆனால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பேங்கோட ஆப்ஸ் மூலமாவோ, பேடிஎம் மூலமாவோ, கூகுள் பே மூலமாவோ பண்றோம். அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்காக நம்ம மணி வந்து கூகுள் பேல இருக்கு, பேடிஎம்ல இருக்கு அப்படின்னு கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ட்ரஸ்ட் வேலட்டும் சரி, மெட்டாமாஸ்க் வேலட்டும் சரி, எல்லாமே ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம பணத்தை பரிமாற்றம் பண்றதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதில் ஒரு 64 டேஸ், இந்த 64 டேஸ்க்குள்ள 3500 எத்திரியம் வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு ஃபீல்டில் போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. பிஸ்னஸ்லேயே எந்த ஃபீல்டுனாலும் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக மற்ற ஃபீல்டில் எனக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல, இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிடில் மேன் கிடையாது, ஒரு கம்பெனி கிடையாது. ஸோ கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பீப்புள் மட்டும்தான், நம்ம கொண்டு வர பீப்புள் அண்ட் நம்மளை கொண்டு வந்த பீப்புள் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ எல்லாமே நம்மளோட ப்ரைவேட் டிஜிட்டல் வேலட் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் பிளான்குள்ளே வரோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே 8 லெவல்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேபிளில் நீங்கள் பார்க்கலாம், ETH லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 8 லெவல்ஸ் இருக்கு. ஸோ ரீசென்ட்லி ஜாயின் பீப்புள் மியூட் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு டவுட் செஷன் இருக்கும், நீங்கள் உங்கள் கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஓகே, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 8 லெவல்ஸ் காட்டியிருக்கோம். மிஸ்டர் ஆரோக்கியசாமி சார் கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ ETH லெவல் அப்படின்னு போட்டிருக்கு. L1 அப்படின்னா லெவல் 1 அண்ட் 2 லெவல் 8 வரைக்கும் இருக்கு. ஸோ கிவ் ஆர் லெவல் அப் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம கொடுக்கறதா லெவல் அப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இனிஷியலி நம்ம வெளியே இருக்கும் போது நம்ம லெவல் 0ல தான் இருப்போம். நம்ம உள்ளே வரும்போது தான் லெவல் 1, இனிஷியலி லெவல் 1க்கு வரும். அதுக்கான ஒரு டொனேஷன் தான் 0.08 எத்திரியம். ஸோ லெவல் 1ல இனிஷியலி நம்ம 0.08 எத்திரியம் கொடுத்தோன்னே நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்ல ஜாயின் ஆயிடுவோம், கம்யூனிட்டியில ஜாயின் ஆயிடுவோம். ஸோ நம்மளுக்கு கீழே 2 வேலட், நம்ம உள்ள வந்துட்டோம்னா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டோம். சும்மா இருக்கிறவங்க பீப்புள உள்ளேயே வர மாட்டோம் நம்ம கண்டிப்பா. ஓகே, ஸோ நம்ம வந்தோடனே 2 பீப்புளை ஜாயின் பண்ணுவோம். அந்த 2 பீப்புளுமே நம்மள மாதிரி நம்ம 0.08 எத்திரியம் கொடுத்து ஜாயின் பண்ண மாதிரி அவங்களும் ஒரு 0.08 கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற ஒரு இன்கம் நம்மளுக்கு கீழே 2ஆ வருது. ஸோ அதுதான் ரிசீவ் ETH பார்த்தீங்கன்னா 0.16. அந்த லெவலில் மட்டுமே நம்மளுக்கு 0.16 கிடைக்குது. பட் நெட் டொனேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே 0 தான். ஏன்னா இங்கே மொத்தமாக 8 லெவல் இருக்குன்னு சொன்னேன். செகண்ட் லெவலுக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு ஃபீ தான் 0.16. நம்ம லெவல் அப் பண்ணிக்கிறோம். 0லேருந்து வந்தோம், 1 ஆனோம், அப்புறம் 2 போகிறோம். அதுக்கு தான் 0.16 கொடுத்து நம்ம லெவல் அப் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம லெவலப் பண்ணணும், நம்மளுக்கு தான் போட்டது காசே வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் லெவலில் 4 பேர் சேருவாங்க. கண்டிப்பாக அந்த 2 பேர் நீங்கள் கொண்டு வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கரெக்டான நாலேஜ் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக 4 பேர்த்து அவங்க சேர்த்துவாங்க. அந்த டைம் அவங்க கொடுக்குற டொனேஷன், அந்த 0.16க்கான டொனேஷன் வந்து உங்களுக்கு வரும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் லெவலப் பண்ணி நீங்கள் முதல்ல அதுக்கு தயாராகிக்கணும். அதுக்கு தான் இந்த லெவலப் பண்ணுறோம். இந்த லெவலப் பண்ணி 4 பேர் கொடுக்குற அந்த 0.16க்கான டொனேஷன் உங்களுக்கு வரும். அந்த லெவலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 0.64 எத்தீரியம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 0.32. நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு 0.32 இருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்னஸில் வந்தது தான் மேலே கொடுக்குறோம். நம்ம இனிஷியலி காசு போட்டு நம்ம இங்கே பண்ணவே கூடாது. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் 0.08. அதுக்கான இன்னைக்கு வேல்யூ 1900 2000 ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.32 இருக்கும். 0.32 கொடுத்து லெவலப் பண்ணிப்போம். அந்த லெவலில் வர 4 பேர்த்துக்கு கீழே வர 8 பேர்,
நீங்க இங்கிருந்து பார்க்கும்போது தான் அந்த லெவல்ல 8 பேர் அப்படின்னு தெரியும். இந்த 4 பேர்த்துக்கு அவங்களோட 2 பேர் தான். ஸோ 4 பேர்ஸ் இங்க வருவாங்க. அந்த 8 பேர் கொடுக்குற 0.32க்கான டொனேஷன், அதாவது 2.56 அந்த லெவல்ல மட்டுமே 8 பேர் உங்களுக்கு 0.32 கொடுப்பாங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு 2.56 எத்திரியம் உங்களுக்கு இருக்கும். அடுத்த லெவல் போறதுக்கான ஃபீ வெறும் 0.64. நம்ம எவ்வளோ கீழே வந்தாலும் 2 பேர்த்தோட இன்கம் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். இங்க 8 பேர் வந்து 0.32 கொடுப்பாங்க. அதுல இருந்து 2 பேர்த்தோடது 0.64, அதை மட்டும் மேல கொடுத்துட்டு மீதியை நம்ம ப்ராஃபிட்டா வச்சுப்போம். ஸோ 4th லெவல் நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு கீழே 8 பீப்புள் கீழே 16 பீப்புள் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே 4th லெவல் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க எல்லாருமே 0.64 டொனேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெவல்ல மட்டுமே உங்களுக்கு 10.24 எத்திரியம் கிடைக்கும். இதோட வேல்யூ இன்னைக்கு 2 lakhs பக்கம் இருக்கு. ஸோ இனிஷியலி ஜாயின் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் 8 லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, இனிஷியலி எல்லாம் ஜாயின் பண்ணோன்னா 8 லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம ஜஸ்ட் ஒரு 4 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. வித்தின் 64 daysல உங்களுக்கு 2 lakhs கிடைச்சாலே அது ஒரு பெரிய இன்கம் தான் உங்களுக்கு. ஸோ பாருங்க 8.96 + 1.92 இந்த 0.32 எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா 10 எத்திரியம்க்கு மேலேயே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. நான் மியூட் பண்ணிட்டே இருக்கேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. எண்ட் ஆஃப் த செஷன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ லெவல் 4 எல்லாருமே 16 மெம்பர்ஸ் உங்களுக்கு 0.64 கொடுத்து டொனேட் பண்ணும்போது அந்த லெவலில் உங்களுக்கு 10.24 எத்திரியம் கிடைக்கும். ஸோ அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது 1.28 மட்டும்தான் தேவை. நம்ம காசு போட்டு பண்ண மாட்டோம். வந்த 10.24 டொனேஷன்லேருந்து தான் நம்ம 1.28 கொடுத்து லெவலப் பண்ணுவோம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த 16 பீப்புளுக்கு கீழே வர 2 பேர் அவங்க 2 பேர் வந்து 32 பேர் சேருவாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக 5th லெவல் போவாங்க. நம்மளால முடியும்னா பீப்புள்னால எல்லாத்தினாலையும் முடியும். ஸோ 32 பீப்புளுமே நம்ம கொடுக்கறது தான் கீழே வாங்குறோம். நம்ம மேலே எவ்வளோ கொடுக்குறோமோ கீழே அது இருக்கும். 1.28 எத்திரியம் கொடுத்து டொனேட் பண்ணும்போது 5th லெவல்ல மட்டுமே 40 எத்திரியம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அந்த லெவல்ல மட்டுமே 40 எத்திரியம். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கையில் நிற்கிறது 38.4. ஏன்னா அடுத்த லெவலுக்கான டொனேஷன் வந்து 2.56. 32 பீப்புள் கீழே 2 பேர் போட்டா நம்மளுக்கு தான் இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ வேலை வந்துடுச்சு அப்படின்ட்டு இருக்கும். அவங்க 2 போட்டால் போதும், பெரிய வேலை கிடையாதுங்க. ஸோ அந்த 64 பேருமே 2.56 நம்ம என்ன கொடுக்குறோமோ கீழே வரும். நம்ம 2 பேர்த்தோட இன்கம் கொடுக்குறோம், கீழே வந்து மல்டி இன்கமாக உங்களுக்கு வரும். அந்த 64 × 2.56 163 எத்திரியம் உங்களுக்கு வரும். எல்லாமே இங்கே எத்திரியம் தான் இருக்கும். நம்ம வந்து இந்தியன் கேஷாக வந்து நம்ம அப்புறமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த 64 பீப்புளுமே 2.56 கொடுக்கும்போது 163.84 எத்திரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 158 எத்திரியம் நம்ம சாலிடாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெவலுமே 8th லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த 128 வந்துருவாங்க, 256 வந்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 510 வேலட் இருக்கும். ஸோ இந்த 8 லெவலுக்குமே நீங்கள் 510 வேலட் தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் 2 வேலட் கொண்டு வந்தால் போதும், அவங்க 2 வேலட் கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க. ஸோ மொத்தமாக சேரும் போது ஒரு கம்யூனிட்டி நீங்களா ஃபார்ம் பண்ணுவீங்க, கம்பெனி கிடையாது. அந்த கம்யூனிட்டி ஃபார்ம் ஆச்சுனாலே ஒட்டு மொத்தமாக சேர்க்கும் போது 510 வேலட் இருக்கும். அதுக்கான உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கடைசி லெவலில் மட்டுமே 2621 எத்திரியம். மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3500 எத்திரியம், which is close to 6 crores to 7 crores பக்கம் வரும். கண்டிப்பாக இது வந்து டிசம்பருக்குள்ள விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு எத்திரியமோட விலை 1700 to 1800 இருக்கு. கண்டிப்பா 1 லட்சம் தொடரும்போது பல கோடி உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். வெறும் ஒரு எத்திரியம் வச்சிருந்தா கூட போதும். ஒரு எத்திரியம் வந்து 1 லட்சம் அப்படின்னு போனா கூட உங்களுக்கு போதும். ஸோ இந்த செகண்ட் லெவல் 3rd லெவல்லே நீங்க ஒரு எத்திரியம் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் ஒரு 4 லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 lakhs பக்கம் சாலிடா ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஸோ ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணது எதுக்கு இந்த சார்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த போன சார்ட்ல வந்து கிறிஸ்பா இந்த பிஸ்னஸ் என்ன ஷார்ட்டா அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது இந்த டீப்பா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம 8 லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லெவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1லேருந்து கீழே 8 வரைக்கும் இருக்கும். எப்போ அவங்கலாம் இன்கம் தருவாங்கன்னா இந்த 8வது லெவல் பீப்புளுக்கு கீழே 8 லெவல்ஸ் இறங்கியிருக்கும். ஸோ அது நம்ம பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கும், நெட்ஒர்க் தானாக பில்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம ஜாயின் பண்ணுற 2 பேர், இந்த 2 ரெஃபரல்ஸ் 0.08 கொடுத்து டெவலப் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க. அந்த இன்கம் மட்டுமே உங்களுக்கு 0.16. இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவலப்கான யூஸ் பண்ணுற அமௌண்ட், அண்ட் கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கிறது. அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ வேலட்ஸ் இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 0.16 கொடுத்துட்டிங்கன்னா அந்த லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. நீங்கள் அடுத்த லெவல் மூவ் பண்ணிடுவீங்க. அதுக்கு கீழே 4 பீப்புள் வருவாங்க. அந்த 4 பேருமே உங்களுக்கு 0.16 கொடுத்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலில் 0.64 அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே 2 பேர் போட்டு 8 பேர் வந்ததுக்கப்புறம் அவங்க டொனேட் பண்ணுவாங்க. ஸோ 3-2 மட்டும் கொடுத்து 3-2 ப்ராஃபிட் எடுத்துப்பீங்க. அந்த லெவலில் 14 பீப்புள் உங்களுக்கு கீழே வந்திருப்பாங்க. இந்த 2 + 4 + 8 இந்த 2 4 8 பீப்புள் வந்தாங்கன்னா அந்த 14 பேர் உங்களுக்கு கீழே இருப்பாங்க. ஸோ அடுத்தது 3rd லெவல், நீங்கள் 3rd லெவல் மூவ் பண்ணிடுவீங்க. 3-2 கொடுத்துட்டாலே 3rd லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா
இந்த தேர்ட் லெவல் 8 பீப்புளுக்கு கீழே இன்னொரு 3 லெவல்ஸ் இறங்கணும். 1 2 3 இந்த 3 லெவல் இறங்கிடுச்சுன்னா இந்த 8 பீப்புளுமே உங்களுக்கு 0.32 டொனேட் பண்ணுவாங்க. 2.56 இங்க எங்கேயுமே நம்ம மணி போட்டு டொனேட் பண்றதே கிடையாது. நம்மளுக்கு வந்ததுல ஒரு சின்ன பங்கு கிள்ளி கொடுக்குறோம், நம்மளுக்கு அள்ளி வருது. அதான் ஒரு சாலிடான ஒரு உண்மை. ஸோ 8 பீப்புளுமே 0.32 கொடுத்து டொனேட் பண்ணும்போது அந்த லெவலில் மட்டுமே 2.56 எத்திரியம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு வெறும் 0.64 தான். 2.56 எங்கே இருக்குது, 0.64 எங்கே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, அந்த லெவலில் நீங்கள் கொடுத்து டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே ப்ராஃபிட்டாக 1.92 எத்திரியம் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ வேலட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 126 வேலட்ஸ் வந்திருக்கும். இந்த 1.92 ப்ராஃபிட் எடுக்கும்போது 126 வேலட்ஸ் வந்திருக்கும். அங்கேயே நீங்கள் 2 எத்திரியம் ஏர்ன் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக விலையேறும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். 2 எத்திரியம்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலேயே வரும். இப்போ அதோட விலை வந்து 35,000 இருக்கு. கண்டிப்பாக டிசம்பரில் ஒரு எத்திரியம் 2.2 அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக எல்லா விலையும் ஏறும். ஸோ அடுத்தது நம்ம 4th லெவல் மூவ் பண்ணிடுவோம். 4th லெவலுக்கு நேராக இருக்கிற அந்த 14 பேர்த்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இந்த 2 பேரை ப்ராப்பராக நாலேஜ் கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க மீதியை. நம்ம வந்து உட்காந்து நம்மளோட வேலெட்டை நம்மளுக்கு ட்ரீயை ரெஃபரல் ட்ரீ எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஸோ இந்த 16 பேர்த்துக்கு கீழே இன்னும் 4 லெவல் இறங்கும்போது 1 2 3 4 இந்த 4 லெவல் இறங்கும்போது இந்த 16 பேருமே 0.64 கொடுத்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லெவலில் மட்டுமே 10.24 எத்திரியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து 5th லெவல் போகிறதுக்கு 1.28. ஸோ இது 8th லெவல் வரைக்குமே தான். ஸோ 4th லெவல் வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 64 days அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இனிஷியலி நீங்கள் 4th லெவல் வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா எவ்ரி 64 days இது வந்து ரிக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சைக்கிளில் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே தான் செகண்ட் சைக்கிளையும் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிளில் ஒரு 10 எத்திரியம் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு 64 டேஸும் உங்களுக்கு 10 எத்திரியம் கிடைக்கும். ஸோ 10 எத்திரியம் இன்னைக்கோட க்ளோஸ் ப்ராஃபிட் வந்து 2 lakhs இருக்குது. ஒவ்வொரு 64 டேஸ்க்கு நம்ம சும்மா உட்காந்து ஒரு 10 எத்திரியம் ஒரே ஒரு ப்ராசஸ் தான். இந்த லெவல் அப் மட்டும் பண்ணிட்டு இருக்கும் போது பெரிய ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 5th லெவல் நான் வரேன். 5th லெவலுக்கு இருக்கிற இந்த 32 பீப்புளை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே 5 லெவல் இறங்கி இருக்கணும். 1 2 3 4 5 இந்த 5 லெவல் இறங்கும் போது ஸோ நம்ம மட்டுமே இங்கே ஏர்ன் பண்ணிருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே இது ஈக்குவல் இன்கம் தான். ஈக்குவல் இன்கம் இருக்கும்போது நீங்க ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடி இவங்களாம் ஏர்ன் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் இவர் இந்த 32 பீப்புளுக்குமே இந்த 64 பீப்புள் ஜாயின் பண்ணோன்னா இவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க. இந்த 128 பீப்புள் ஜாயின் பண்ணோன்னா இவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 5 லெவல் இறங்கும் போது இந்த 32 பீப்புளும் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு 1.28 கொடுத்து டொனேட் பண்ணும்போது 40 எத்திரியம் உங்களுக்கு உங்க அமௌண்ட் ரிசீவ் ஆகும். அங்கேருந்து நீங்கள் 2.56 கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி அடுத்த லெவல் மூவ் பண்ணுவீங்க. சாலிடாக 38.4 எத்திரியம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ டோட்டல் வேலட்ஸ் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்னு பார்க்கறத விட டோட்டல் நம்பர் ஆஃப் வேலட்ஸ்னு பாருங்க. பிகாஸ் இப்போ வந்து நிறைய பேர் இங்கே ட்ரைபாட் அதெல்லாம் போடுறீங்க, 3 வேலட்ஸ் போடுறீங்க, 4 வேலட்ஸ் போடுறீங்க, ஃபேமிலிக்கு ஒரு வேலட் இருக்கு. ஸோ வேலட்ஸ் ஈஸிலி மல்டிப்ளை ஆகிடும். ஸோ பீப்புள்னு பார்க்காம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 3 வேலட்னாலுமே ஈஸியாக நம்மளுக்கு ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணாலும் 30 வேலட் வந்துடும். ஸோ பீப்புளுங்கிறது இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு கணக்கு தான். அடுத்த 6th லெவலில் 64 பீப்புள் இருப்பாங்க. அவங்க எப்போ டொனேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கீழே 6 லெவல் இறங்கும் போது. ஸோ 6 லெவல்ஸ் இறங்கும் போது 1 2 3 4 5 6 6 லெவல் கீழே 6 லெவல் இறங்கினா 12 லெவல். அந்த 12 லெவல் கீழே இறங்கும் போது நம்மளுக்கு தான் மேலேருந்து 12 லெவல், அவங்களுக்கு வந்து 6 லெவல் தான். ஸோ அந்த 64 பீப்புளுமே 2.56 எத்திரியம் கொடுத்து டொனேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி 163 எத்திரியம் வரும். அங்கிருந்து அடுத்தது போகிறதுக்கு வெறும் 5 எத்திரியம் தான். 163 பெரிய நம்பர், அதுலேருந்து வெறும் 5 எத்திரியம் தான் நம்ம கொடுத்து டொனேட் டெவலப் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் 158.72 எத்திரியம். ஸோ இதுதான் எல்லா ப்ராசஸ்க்கும் எல்லா லெவலுக்குமே இதாக ரிப்பீட் ஆகுது. 8 லெவல் கீழே 8 லெவல் இறங்கினா 16 லெவல். ஸோ 8 லெவல்ஸ்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த லெவலில் வந்து உங்களுக்கு நிற்கும். ரெஃபரல்ஸ் இவ்வளோ பீப்புள் வந்திருப்பாங்க. அந்த 8 லெவல் இருக்கிற 256 பீப்புளுமே 10 எத்திரியம் கொடுத்து டொனேட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் உங்களுக்கு எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ ரீஜாயின் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. 8 லெவல் வரதுக்குள்ளே திருப்பி ரீஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லெவலில் உங்களுக்கு வந்து 2620 எத்திரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டல் வேலட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு நீங்கள் பில்ட் பண்ணுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகுறது 1,30,000 பீப்புள் வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் பிஸ்னஸோட டெப்த்தான ஒரு கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிற பீப்புள் வந்து ஈஸிலி எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்கே 2 பீப்புள் 4 8 இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இந்த 2 4 8 ப்ராப்பராக இந்த 14 வேலட்டை கான்சன்ட்ரேட் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே கீழே எல்லா வேலட்டும் தானா நம்ம எப்படி இருக்கமோ அதே மாதிரி தான் இந்த கம்யூனிட்டி இருக்கும். அதே தான் இங்கே கான்செப்ட். 2 4 8 நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா வேலட்டுமே உங்களுக்கு உங்களை மாதிரியே ஃபில் ஆவாங்க, உங்களை மாதிரியே அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கான ஒரு ரெண்டே ஃபார்முலா தான்.
2 பீப்புள் நீங்க கொண்டு வாங்க. அதுதான் நாலேஜ் ஷேரிங். இங்க வந்து ஆள் பிடிக்கிறதோ இல்ல கேன்வாஸ் பண்றதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு டூ ஹெவியான வேர்டு தான். 2 பீப்புளை நீங்க கொண்டு வரது நாலேஜ் ஷேரிங் மூலமா கொண்டு வரீங்க. ஏன்னா ஒரு ஃபோன்ல உங்ககிட்ட ஒரு 400 கான்டாக்ட் இருக்கலாம், அதுல இருந்து 2 பெஸ்ட் பீப்புளை நீங்க சூஸ் பண்றீங்க கம்யூனிட்டிக்கு. உங்க வேலெட்டுக்கு கீழே 2 வேலெட் கொண்டு வந்துட்டீங்கன்னா அண்ட் கான்சென்ட்ரேட் டில் 14, அந்த 248 அதை தான் இங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். 2 4 8 கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா எல்லாருமே ஈஸிலி டூப்ளிகேட் பண்ணுவாங்க. உங்களை மாதிரியே இந்த கம்யூனிட்டி உருவாகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு 64 டேஸும் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பீப்பிள் பில்டிங் மூலமா உங்களுக்கு நீங்க ஏர்ன் பண்றது ரிப்பீட்டா ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேற எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் இப்படி ஒரு டீம் பில்டிங் கான்செப்ட் கிடையாது, ரிப்பீட்டா ஏர்ன் பண்ற கான்செப்டும் கிடையாது. ஸோ டபுளிங் எஃபெக்ட் ஒரு கிராஃப் மூலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெஃபரல்ஸ், அந்த இடிஹெச் எவ்வளவு வேலட்ஸ் இருக்கு அப்படின்னு காட்டுது. அண்ட் இந்த ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம எவ்வளவு டொனேட் பண்றோம். இது ஒரு ஈக்குவல் கிராஃப், இது வந்து அன்ஈவனா இருக்காது. இந்த 2 பேர் சேர்ந்தோன்னா 0.08 வரும், இந்த 4 பேர் சேர்ந்தோன்னா 0.16 வரும். எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் தான். இனிஷியலி லெவல் 1ல இருந்து நம்ம ஜாயின் பண்றோம் அண்ட் பீப்புள் பில்டிங் மூலமா லெவல் 8ல நம்மளுக்கு 2621 எத்திரியம் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம ஜாயின் பண்ணது 0.08க்கு 8th லெவல் மட்டுமே நம்மளுக்கு 2621 எத்திரியம் கிடைக்குது. ஸோ டோட்டலி இது எல்லா இதுவுமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8 லெவல் முடிவில் 3500. இந்த 8 லெவல் கீழே திருப்பி செகண்ட் சைக்கிள் வரும்போது திருப்பி நீங்க 3500 எத்திரியம் சம்பாதிப்பீங்க. ஸோ இந்த ஒரு பேசிஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபார்ம் ஆஃப் இந்த ரெஃபரல் ட்ரீ வந்து இப்படி தான் இருக்கும் ஓல்டு வெர்ஷனில். ஸோ நம்ம பார்க்குற அந்த ட்ரீ வியூ வந்து ஓல்டு வெர்ஷன் இப்படி தான் இருக்கும். இந்த வேலெட்டுக்கு கீழே 2 வேலெட், இந்த வேலெட்டுக்கு கீழே 2 வருது 4 வேலெட். அதே மாதிரி தான் இந்த 8 லெவலுக்குமே மொத்தமாக 510 வேலெட்டுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2/8 ஃபோர்ஸ் மேட்ரிக் சிஸ்டம்ங்கிறது இதுதான். 2லேருந்து ஆரம்பிச்சு 8வது லெவலில் எல்லாருமே 2 போடும்போது 256 வேலெட் இருக்கும். எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 510 வேலெட். உங்களுக்கு கீழே 8 லெவலில் 510 வேலெட் இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கீழே 8 லெவல் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3500 வரும். 3500ங்கிறது பெரிய ப்ராஃபிட். நம்மளுக்கு இந்த 4 லெவல்ஸ்க்கான இன்கம் வந்தாலே 2 மந்த்ஸ்க்கு ஒரு 64 டேஸ்க்கு ஒரு 2 lakhs ஒரு 3 lakhs வருது. இன்னைக்கு ரேட் படி 2 lakhs 3 lakhs. ரேட் ஏறும்போது ஒரு 10 lakh 20 lakh கண்டிப்பா மல்டிப்ளை ஆகும். அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இன்கம். நம்ம எதுவுமே பண்ணாம டெவலப் மட்டும் பண்ணி நம்ம அவ்வளோ பெரிய இன்கம் ஏர்ன் பண்றோம்னா இந்த டபுள் வே மூலமா தான். ஓகேங்களா? ஸோ டொனேட் பண்றோம், நம்ம டொனேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போமா அப்படின்னா, வில்லிங்லி கண்டிப்பா நம்ம சின்சியர்லி ஒர்க் பண்ணுவோம். ஒரு பிசினஸ்ல ஜாயின் பண்றோம்னா சின்சியரா கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம். அதுவே வில்லிங்காவும் ஹாப்பியாவும் பண்ணிட்டோம்னா இந்த நீங்க தான், உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கம்யூனிட்டிலும் தெரியும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அது அப்படிதான் பீப்புள் இருப்பாங்க. நீங்க கொடுக்குறீங்க, பீப்புள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் 0.08 எத்திரியம் டொனேஷன். வில்லிங்லி ஹாப்பிலி சின்சியர்லி நீங்க டொனேட் பண்றதை பீப்புள் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்பவர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான வேர்டு. நம்ம வந்து இங்கே ஆள் பிடிக்கிறது கிடையாது, பீப்புளை ரெக்ரூட் பண்ணுறதும் கிடையாது, எம்பவர் பண்ணுறோம் அவங்கள. ரெஃபர் டு, இனிஷியலி நீங்கள் வந்தோன்னா ரெஃபர் டு 2 பீப்புளை ரெஃபர் பண்ணுவீங்க. அதை எம்பவர் பண்ணுறதுனால அவங்க ரெஃபர் டு பண்ணுவாங்க. நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்லி பில்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான், 3 ஸ்டெப் தான். ஜாயின் பண்ணுறோம், ரெஃபர் பண்ணுறோம், 2 பீப்புளை அப்கிரேட் பண்ணுறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு 0.08 கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. அந்த லெவலில் நம்மளுக்கு 0.16 கிடைக்குது. நம்ம அப்கிரேட் பண்ணிப்போம், அதான் லெவல் அப் பண்ணிப்போம், செகண்ட் லெவல் போய்ப்போம். நம்ம பண்ண மாதிரியே எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணமோ அதை தான் மக்கள் பண்ணுவாங்க. அதுதான் டூப்ளிகேஷன் ப்ராசஸ். ஒரு 3 to 4 ப்ராசஸில் நம்ம ஒரு ஹோல் நெட்வொர்க்கை நம்மளே பில்ட் பண்ணுவோம். இங்கே நான் திரும்பி சொல்கிறேன், இங்கே ஒரு கம்பெனி கிடையாது, கம்யூனிட்டியை நம்ம பீப்புள் மூலமாக பில்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங். உங்கள் ஃபோனில் எவ்வளோ வேணால் கான்டாக்ட்ஸ் இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பீப்புள் வேணால் தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் நீங்கள் அதை முக்கியமாக ஒன்று நோட் பண்ணணும், பீப்புளை ஜாயின் பண்ணாதீங்க, அதாவது பீப்புளை ரெக்ரூட் பண்ணாதீங்க. இது வந்து உங்களோட ஓன் பிஸ்னஸாக ஒரு ஓன் ப்ராஜெக்டாக நினச்சி பண்ணிங்கன்னா கரெக்டான பீப்புளை மட்டுமே உங்கள் கூட நீங்கள் சேர்த்துவீங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டியோ ஒரு மிடில் மேனோ வந்து உங்களோட ஐடியாவோ உங்களோட இன்கமோ கை வைக்க முடியாது. நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சொந்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டிக்கு நீங்கள் எந்த மாதிரி பீப்புளை தரணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ ஒரு ஓன் பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது நிறைய பீப்புள் வருவாங்க. ஒரு நாளைக்கு 40-50 பேர் வருவாங்க. அதுலேருந்து பெஸ்ட் யாருக்கு இங்கே இது பண்ண முடியும், யாருக்கு எந்த வேலை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பீப்புள் தான் ஜாயின் பண்ணுவோம். அது வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கேயும் பீப்புளை நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடாது, ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது, கேன்வாஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கேன்வாஸ் பண்ணுற மாதிரி பீப்புளை நீங்கள் ஜாயின் பண்ணவே தேவை கிடையாது. ஸோ நான் நிறையா பேரை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாமல், நிறைய பேரை பிடிக்கணும்னா யார்கிட்ட காசு இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி போட்டுடலாம். அப்படி இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து காசு இருக்கும், காசு இருக்காது, டீம் இருக்கும், அந்த மாதிரி பீப்புளை நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி ஜாயின் ஆகும், பெரிய ஒரு நெட்வொர்க் ஜாயின் ஆகும்.
ஸோ யாரெல்லாம் இந்த இந்த இதில் பண்ண முடியும், இந்த யாரையுமே ரெக்ரூட் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இது பண்ணலாம்? எல்லாருமே பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், பேரண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் கிளப், யார் வேணால் பண்ணலாம். ஒர்க்கிங் பீப்புள், மேரிட் பீப்புள், யார் வேணால் பண்ணலாம். ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இது வந்து நம்ம கிவ் கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க அவங்க அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க. அவங்க கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு நல்லது செய்வாங்க. ஸோ ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், எம்எல்எம், யார் வேணால் இந்த ப்ராஜெக்டை பண்ணலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க இதை. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னு பாதி தெரிஞ்சுக்கிட்டே நிறையா பண்ணுறாங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ சாதிப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கீப் இட் சிம்பிள். நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கிறிஸ்பாக நான் சொல்லிடுறேன். வந்தோடனே ப்ளே ஸ்டோர்லேருந்து ட்ரஸ்ட் வேலெட்டை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த remitano.com அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு சைட்டு. நீங்கள் த்ரூ பீப்புள் கிட்டேயும் நீங்கள் எத்திரியம் வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாருமே எத்திரியம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்சேஞ்சஸ்க்கையும் கேவைசிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டயும் வாங்கிக்கலாம். வாங்கி இந்த ட்ரஸ்ட் வேலெட்டில் லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும் அண்ட் ஜாயினிங்க்கும் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இந்த ரெஃபரல் ஐடி, உங்களை யார் ரெஃபர் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களோட ரெஃபரல் லிங்க் அப்ளைனோட ஐடி வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம இந்த சர்ச் டேப்ல நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி இந்த சைன் அப் பர் ஒன் கிளிக், அதை வந்து எல்லா ப்ராசஸுமே உங்கள் லீடர்ஸ் உங்களை யார் கொண்டு வருவாங்களோ உங்களை அப்படி கொண்டு வந்துட்டு விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக எங்கள் ஐடி போட்டு உங்களை டூப்ளிகேட் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூட அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கான வீடியோ லிங்க் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப்ஸ்லேயும் போடுறோம், இன்டர்நெட்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சைன் அப் பர் ஒன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி பிளேஸ் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எத்திரியம் பிளாக் செயின் அது வந்து உங்களுக்கு ஐடி நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஐடி லிங்க் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்டட். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே லெவல் 1 இதை ஜாயின் பண்ணிடுவீங்க. லெவல் 0லேருந்து லெவல் 1 ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லெவல் 0ல் இருப்போம். பண்ணும்போது லெவல் 1 0.08 கொடுத்து ஜாயின் பண்ண உடனே 8 லெவலுக்கான ப்ராசஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதை தான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். வெறும் 4 லெவல் பண்ணால் போதும், நம்மளுக்கு 10 எத்திரியம் அங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்டார்ட் யூர் ஜேர்னி. இந்த ஜேர்னிக்கான உங்களுக்கு டெய்லியுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஜூம் மீட்டிங்ஸ் மூலமாகவும் சரி, மீட்டிங் மூலமாகவும் சரி, 24/7 ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது ஆக்சுவலி ஒரு குளோபலி அக்செப்டட் ஒரு கரன்சி. இந்தியாவில் மட்டும் கிடையாமல் ஃபாரினில் தான் இது மெயினாக அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு இந்தியாவை கொடுத்தாங்க. நம்ம இதை அக்செப்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் இந்தியா இப்போ டாப் 3 பொசிஷனில் இருக்குது. இந்த டபுள் வே எத்திரியம் மூலமாக டாப் 3 பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டோம். இந்த ஜூம் மீட்டிங்ஸ் மூலமாகவும் சரி, இந்த கொரோனா டைம்ல நம்ம யார்ட்டையும் நேரில் போய் பர்சன் டு பர்சன் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது 1-to-1 மீட்டிங் போட்டாலும் ஜூம் மீட்டிங்ஸை நீங்கள் இப்படி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, ஃபோனில் பண்ணுறதை விட நீங்கள் இது காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கான எல்லா லிங்க்ஸ்லுமே நீங்கள் இப்போ பார்க்கலாம். டாக்டர் மதியும் லிங்க் ஜூம் மீட்டிங் எடுக்கிறாரு, குளோபல் வினர்ஸ் டீமும் எடுக்கிறாங்க. ஸோ ஜூம் மீட்டிங் மலையாளத்தில் மீட்டிங், மீட்டிங் இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். ஒர்க் டுகெதர் அஸ் ஒன் ஃபேமிலி, அதை தான் நம்ம இங்கே பண்ணிட்டுருக்கோம். ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு சந்தோஷமும் கிடைக்குது, மணியும் கிடைக்குது, ஆட்டோமேட்டிக்லி பிஸ்னஸும் நடக்கும். பீப்புள் நம்ம மேலே அன்பு வச்சிருப்பாங்க. நம்ம யாரையும் இங்கே ஏமாத்துறது கிடையாது. யாரோட மணிக்காகவும் ஆசைப்பட்டு பீப்புளை கொண்டு வரது கிடையவே கிடையாது. நம்ம என்ன கான்செப்ட் கொண்டு வரோம்னா, நம்ம கொடுக்கறது மூலமாக கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டாங்கன்னா அந்த 248 இந்த வேலட்ஸை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா everyone will be a successful person. So thank you for giving me this opportunity. Thank you Senthil sir, thank you Thiru sir. So எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you Aldrin, thank you. Thank you so much.